ஹலோ மக்களே, அப்பாவோட சொத்தா இருந்தாலும் சரி, அம்மாவோட சொத்தா இருந்தாலும் சரி, பெண்களுக்கு அந்த சொத்துல எந்த அளவு பங்கு இருக்குது அண்ட் அதற்கான சட்டம் என்ன சொல்லுது, அதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இப்போ சொத்து பிரிப்பு அப்படின்னு வரும்போது எல்லா ஃபேமிலியிலும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக குழப்பம், சண்டைகள் இந்த மாதிரி நிறைய வரும். நிறைய பேர் நீதிமன்றத்தை நாடுவாங்க, எங்களுக்கும் இதில் சொத்து வேணும்னு சொல்லி நிறைய கேசஸ் போடுவாங்க. அண்ட் அது அப்படியே போயிட்டே தான் இருக்கும். பட் அதுக்கான தீர்வு உடனடியாக கிடைக்காது. பட் அதுக்கு முன்னாடி நம்ம அதை தெளிவுபடுத்திக்கணும். நமக்கு அதை அந்த அடிப்படையே சட்டத்தில் என்ன சொல்லுதுன்னு சொல்லி நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டோம்னா நிறைய ப்ராப்ளம்ஸ் கண்டிப்பாக வராது. நிறைய பேர் நம்ம நீதிமன்றத்துக்கும் போய் கேட்க மாட்டோம். ஸோ அழகாக சொத்தை ஈக்குவலாக பிரித்து நம்ம எல்லாருமே யூஸ் பண்ணிப்போம், எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது. பட் அது என்னன்னு சொல்லி நம்ம பார்த்துக்கணும். இப்போ பரம்பரையாக சொத்து வருது அப்படின்னு வரும்போது இந்த பிறப்புரிமை அந்த அடிப்படையில் பார்த்திங்கன்னா மகன்களுக்கு பசங்களுக்கு எந்தளவு உரிமை இருக்கோ அதே மாதிரி பெண்களும் அவங்க பிறப்பாலே அந்த உரிமை அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடுது. ஸோ மகன் அண்ட் மகள் ரெண்டு பேருக்குமே ஈக்குவல் தான். பார்த்திங்கன்னா கடந்த 2005 இந்து வாரிசுரிமை சட்ட திருத்தத்தின்படி திருமணம் ஆனாலும் சரி ஆகலனாலும் சரி மகன்களுக்கு எந்தளவு சொத்துல பங்கு இருக்கோ அதே போல் பெண்களுக்கும் ஈக்குவல் ஷேர் இருக்குது. அண்ட் பார்த்திங்கன்னா இப்போ தமிழ்நாட்டில் இந்த மாதிரி ப்ராப்ளம் நிறைய வருது. நிறைய பேர் இன்னும் குழப்பமாகவே இருக்காங்க. இப்போ பேரண்ட்ஸ் அவங்களோட ஓன் உழைப்பு போட்டு சொந்தமாக ஒரு நிலமோ வீடோ அந்த மாதிரி பண்ணுறாங்க. அவங்களுக்கு சொத்து இருக்குன்னா அவங்க யாருக்கு வேணாலும் அந்த சொத்தை எழுதி வைக்கலாம். குழந்தைங்களுக்கும் எழுதிக்கலாம், இல்லை மூணாவது மனுஷர் தனிப்பட்ட தேர்ட் பர்சன் கூட அவங்க எழுதி வைக்கலாம். அந்த உரிமை அவங்களுக்கு இருக்குது. இதே தாத்தா பாட்டி அவங்களோட சொத்தாக இருந்தால் அவங்களுக்கு அந்த ரைட்ஸ் கிடையாது. ஏன்னா மூதாதையர் வழியாக வர்றது கண்டிப்பாக அந்த வாரிசு அடிப்படையில் பேரண்ட் பேத்தி அந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு உரிமை இருக்குது. பெற்றோரே வேணான்னு சொன்னால் கூட தாத்தா பாட்டி சொத்தில் கண்டிப்பாக அடுத்த இரண்டாம் வாரிசான பேரண்ட் பேத்திகளுக்கு அடிப்படையாக சேர்ந்துடும். சப்போஸ் பெற்றோரோட ஓன் சொத்தாக சொந்த சொத்தாக இருந்து அவங்க எந்த ஒரு உயிலும் எழுதாமலே இறந்துட்டாங்கன்னா நேரடி வாரிசாக அவங்களோட குழந்தைங்களுக்கே அது போய் சேரும். சப்போஸ் அவங்களுக்கும் குழந்தைகள் இல்லைன்னா செகண்டரி வாரிசு இரண்டாம் வாரிசு நிலையாக பேரன் பேத்தி அல்லது அவங்களோட உடன் பிறந்தவர்கள் சகோதரிகள் அவங்களுக்கு அந்த சொத்தில் கேட்கலாம். அவங்க நீதிமன்றத்தை நாடி அவங்க கண்டிப்பாக கேட்டு வாங்கிக்கலாம். இப்போ சப்போஸ் தாய் இருக்காங்க, அவங்களுக்கு சொத்து இருக்குது, அவங்க சப்போஸ் இறந்துட்டாங்க, உயில் எதுவும் எழுதலை, இறந்துட்டாங்கன்னா அவங்களோட மகன் மகள் ரெண்டு பேருக்கு ஈக்குவலாக ஷேர் போகும். அண்ட் அப்பாவுக்கும் அதில் ஒரு பங்கு போய் சேரும். இதே அப்பாவும் இறந்துட்டாங்கன்னா அவங்களோட ஷேர் மகன் மகள் ரெண்டு பேருக்கு போய் சேரும். அண்டு பார்த்திங்கன்னா இப்போ சொந்த சொத்தாக இருந்து அவங்க யாருக்குமே உயில் எழுதுனா நேரடி வாரிசாக போய் சேர்ந்துடும். இதே பார்த்திங்கன்னா முன்னாள் கணவர் மறுமணம் செஞ்சுக்கிறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு மனைவியோட குழந்தைங்களுக்கு தான் அந்த சொத்து போய் சேரும். இரண்டாம் தாரருக்கு சொத்து சேராது. இதே முதல் மனைவிக்கு எந்த ஒரு வாரிசும் இல்லைன்னா இரண்டாம் வாரிசான பேரன் பேத்தி அல்லது சகோதரி அவங்களோட உடன் பிறந்தவங்களுக்கு கண்டிப்பாக சேரும். அது உடனடியாக அவங்க நீதிமன்றத்தை நாடி அவங்க கேஸ் போட்டு அவங்க சொத்தை வாங்கிக்கணும். எப்பயுமே இந்த உயில் எழுதாத பட்சத்துக்கு தான் நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். அப்படி வரும்போது கரெக்டாக நம்ம நேரடியாக போய் நீதிமன்றத்தை நாடி நம்ம கேஸ் போட்டு சொத்தை சீக்கிரம் நம்ம பேரில் மாற்றிக்கலாம். தந்தையோட சொத்து அதே மாதிரி தான். பார்த்திங்கன்னா பசங்க அண்ட் பெண்கள் ரெண்டு பேருக்கு ஈக்குவலாக தான் ஷேர் இருக்குது. பூர்வீக சொத்தாக இருந்தாலுமே பெற்றோர் வேண்டாம், வேறு உங்களுக்கு தர முடியாது அப்படின்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு ரைட்ஸ் இல்லை. நம்ம டைரெக்டாக அது எங்களுக்கு உரிமை இருக்குதுன்னு சொல்லி நம்ம நீதிமன்றத்தை நாடி நம்ம வாங்கிக்கலாம். ஸோ ஆக மொத்தம் பார்த்திங்கன்னா பெண்களுக்கும் சரி ஆண்களுக்கும் சரி எல்லா சொத்துலையும் ஈக்குவல் ஷேர் இருக்குது. உயில் எழுதாத பட்சத்தில் நம்ம ஈக்குவலாக ஷேர் பண்ணிக்கலாம். பட் உயில் ஒன்ஸ் எழுதிட்டாங்கன்னா அது யார் பேரில் இருக்கோ அவங்களுக்கு தான் போய் சேரும். நம்ம அதுக்கு பின்னாடி நம்ம போய் கேஸ் போட்டு வாங்க முடியாது. அண்ட் கண்டிப்பாக அந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் ஒரு லைக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.